நமஸ்தே எவ்ரிஒன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன வருஷம் பண்ணோம் இல்லையா ஹாலிடே மார்க்கெட் எங்களோட பழைய வீட்டு காம்ப்ளெக்ஸ் ஏரியாவில். அது மறுபடியும் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மினிட்டாக ஆகாஷோட மியூசிக் காம்போசிஷன் கிளாஸ் கேன்சல் ஆனதுனால நேற்று நைட் 12 மணிக்கு நாங்கள் வர்றோம்னு சொல்லி இவ கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பரபரப்பாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அவங்க பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க எங்களோட ஆன்லைன் பிஸ்னஸ் நாங்கள் சின்னதாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் தானே, உங்களுக்கு தெரியலைன்னா நாங்கள் அந்த லிங்க் போடுறோம், நீங்கள் போய் பாருங்கள். பெயிண்டிங்ஸ், புக் மார்க்ஸ், அந்த ப்ளூம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே செய்வோம். இன்னைக்கு வந்து அந்த ஒரு ஹாலிடே மார்க்கெட் ஹாலிடே எல்லாம் மறந்துவிட்டேன், ஏன்னா டைம் ஆகிட்டேன். அப்போ அதுக்கு நாங்கள் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எங்களோட ஷாப் எடுத்துட்டு வந்து அவங்களோட இடத்த வந்து அழகுபடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கலர்ஃபுல்லா, ஏன்னா நாங்கள் வந்து பெயிண்டிங்ஸ் தானே பண்றோம். அப்போ வந்து அதை கலர்ஃபுல்லா ஆக்குறதுக்காக எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயரும் போயிட்டு வந்தோம். அங்கே பாத்தீங்கன்னா பெருசா எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஒரு டைம் ஒரு என்ஜாய் பண்றதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு வந்து பார்ப்பாங்க. போன டைம் பாத்தீங்கன்னா நாங்க நிறைய விஷயம் எடுத்துட்டு போயிருக்கோம். ஹேர் ஆயில், பொடி, கொஞ்சம் ஸ்வீட்ஸ், உளுந்து எள்ளில செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வந்தோம். இந்த டைம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிஸி. நானும் என்னோட ஒர்க்ல பிஸி. நாங்க யூடியூபர்ஸ் தான், ஆனா எங்களுக்கு வேற வேலைகளும் இருக்குன்னு தானே. என்ன பாத்தீங்கன்னா எனக்கு வீடுகள் எல்லாம் காட்ட வேண்டியது இருந்துச்சு, ஷோயிங் இருந்துச்சு. ஓகே, அப்புறம் கொஞ்சம் சைன் அப் பண்ண வேண்டிய விஷயங்கள், கொஞ்சம் க்ளோசிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிக்க கொஞ்சம் டைம் ஆயிட்டு. அப்புறம் இந்த டைம் நாங்க பெயிண்டிங்ஸும் பிள்ளைங்களோட விஷயங்கள் கொஞ்சம் இருந்துச்சு, அந்த இதில் எடுத்துட்டோம். அது ப்ளஸ் வந்து பிள்ளைங்களோட ஸ்டடீஸும் இருக்கு. அதெல்லாம் நாங்க மேனேஜ் பண்ணி இப்ப போயிட்டு ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் இல்லை. டேபிள்ல செட் பண்றது, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, எல்லாமே நாங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே நேற்றே ரெடி பண்ணி வச்சோம். மகளுக்கு வந்து பிள்ளைக்கு கிளாஸ் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணலாம், அதெல்லாம் கேன்சல் பண்ணவே முடியாது, இல்லை நாங்க சிக் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கிளாஸ் போச்சுன்னா அவ்வளவுதான். அப்போ என்னடா பண்ணலாம்னு கடவுள்கிட்ட சொல்லுது. நாங்க என்னன்னாலுமே அப்படிதான் கடவுள்கிட்ட சொல்லிடுவோம். அவர் எங்களுக்கு எல்லாமே கரெக்டான டைமுக்கு முடிச்சு கொடுப்பாரு. இப்போ ஒரு பார்க்கிங்கும் வேணும், கடவுள் தான். இல்ல நீங்க முன்னாடி அந்த ரவுண்ட் அபவுட்ல போனீங்கன்னா அதுல நில்லுங்க, நானும் ஆகாஷம் கொஞ்சம் இறக்குறோம். நீங்க போய் பார்க் பண்ணிட்டு வாங்க, நாங்க போய் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ கிளாஸ் பாத்தீங்கன்னா நேத்து அவங்க இமெயில் பண்ணிருந்தாங்க, இன்னைக்கு மாஸ்டருக்கு சிக் அப்படின்னு சொல்லி இமெயில் வந்துச்சு. அப்போ கடவுள் போய் அவருக்கு சிக் ஆகி பாத்தீங்கன்னா நான் கதை சொல்றதுக்குள்ள இடமே வந்துச்சு. அப்போ அது கேன்சல் ஆச்சு. எங்களுக்கு நல்ல சூப்பரா போயிட்டு நாங்க ஒன்னையுமே நாங்க மிஸ் பண்ணல. இப்போ இதை செட் பண்ணோம். ஓகே, இறங்குறோம், செட் பண்ணலாம். ஸோ ஓடி வாங்க. இதான் வந்துட்டோம். ஆக்சுவலி இங்கே பிசிக்கு மூவ் பண்ணோன்னு செகண்ட் ஹவுஸ் வந்து இங்கே தான் இருந்துச்சு, அந்த வீடு. இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஏ இப்போ வந்து நாங்கள் உள்ளே போவோம். தேங்க்யூ. ஹலோ. Yeah, you can start starting. ஆக்சுவலி நாங்களே டேபிள் எடுத்துகிட்டு வந்தோம், ஆனால் அவங்க மறந்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ராஃபில் இருக்குது, அதை வந்து வின் பண்ணுற ஆளுங்களுக்கு எங்களோட சைடில் இருந்து ஏதாவது ஒரு டொனேஷன் மாதிரி கொடுக்கணும். ஸோ இதை 2 கொடுக்கலான்னு இருக்கோம். Good, right? Yeah. ஸோ இங்கே செட் பண்ணியாச்சு. இங்கே இன்னும் கொஞ்சம். Thank you so much, miss. Thank you for the purchase. அம்மா இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அம்மா ஒரு பார்க்கிங்கை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. முதல்ல ஒரு இடத்துல பார்க் பண்ணேன். அப்படியே நடந்துட்டு வந்தீங்கன்னா என்னோட இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஓடி போய் அந்த கார் எடுத்துட்டு வந்து அந்த பார்க்கிங் போயிடுச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு வேற அங்கே முன்னாடி ஒரு தாத்தா ஒன்று உட்காந்துருக்காங்க. அவர் சொன்னார் பின்னாடி பார்க்கிங் இருக்குன்னு, ஸோ அதில் தான் விட்டுட்டு பண்ணிட்டு. பேசிக்கலி இந்த ரூம் என்னென்னா இந்த ஏரியாவில் இருக்கிற வீடுங்களோட ஒரு கிளப் ஹவுஸ் அமெனிட்டி சென்டர். ஸோ இதில் வந்து பார்ட்டிஸ் இல்லை ஏதாவது பர்த்டே அந்த மாதிரி விஷயம்னா புக் பண்ணிட்டு செய்யலாம். அதே மாதிரி வெளியில் போனோன்னா ஒரு ஜிம், ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கும்போது அங்கே தான் வருவோம். அப்பப்போ ஒரு தியேட்டர் மாதிரிலாம் இருக்குது. Good, thank you. How are you?
How much are these? It's These, $3 for they're $10 each, or you can get 3 for 25. 3 for 20. Okay. Also have $5 earrings, and then Oh, these so are $10 necklaces. Awesome. Thank you. Hi. Hi. Oh, these are cute. Thank you. How are you guys doing? Good, thank you. How are you? Good, thank you for asking. We're YouTubers, so we're just sharing your stuff live, if that's okay. Yeah, that's fine. We have Instagram too. Okay. Yeah. Okay, you guys can share it if you want, and we can spread it to our community. How many subs you got? 3,000 as of right now. Good job. Thank you. Yeah, and our card here. Please follow if you want. It's just crochet stuff, just cute little plushies. Yes. We do commissions. Just hit us up. Okay. And it tells you where a bunch of markets are. We post whenever we do a market, so tell you where we are and where to find a bunch of other. Okay, cool. Yeah. How much are they? Yeah, this is the kind of stuff we do, and all prices here. So Okay, yeah. Cool, thank you. Thank you. Hello, sir. Hello. Hello. How are you? How are you? I'm fine. Good, thank you. Business too, you know? Oh, yeah. Oh, okay. Yeah. So if anyone's watching from Surrey or Langley, Yes. you can contact Mr. Lancelot. I'm the owner, yes. Okay. Thank you. This is all hand carved. Yes, I carved. Oh, yes. Sorry. Oh, yes. Wow, that's amazing. How much? But this one, Yes. I mean, if I, 250, 250, okay. Yeah. may look like 350. But, I mean, இவங்க சுடிதார்ஸ் விற்கிறாங்க. Hi. Hello. I'm doing a live for YouTube. Is that okay with you? To share your business? Do you want to say something? Because all of our community is mostly from India, Sri Lanka, so maybe you can spread it. We have I have a collection of lots of different variety of Indian suits. Hope you guys will enjoy. Thank you. Do you have any Patiala? Sorry? Patiala pants? Patialas? Yes. No. We do have lehenga and suit. Like a big palazzo style? Okay. How much? Do you want to see which one? Sure. பஞ்சாபி லேடி ஒருத்தவங்க வந்து அவங்க சாரி கஹெட் அவங்க வீட்டிலேயே வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க மேபி எல்லோ இது நல்லா இருக்குல்ல How much? Adersha. 20. Okay. இந்த ரெண்டு ஆன்டிஸ்ட்டை வாங்கிட்டோம். நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய பர்ச்சேசஸ் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் 3 hours என்ன டைம் இருக்கு? 2 hours. Okay, 2 hours. It's 1. All right. Cake எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க இருக்கிற சில ஸ்டால்ஸ் ஃபெலோ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்ட்டு சில விஷயங்கள் நாங்கள் வாங்க போகிறோம். இவன் முடியும் போது நாங்கள் லைக் புக் பண்ணி வச்சுருக்கோம் அவங்களோட சில திங்ஸை. 2,000 years later. இதுக்கப்புறமா எங்களோட மீதி டே அண்ட் லைஃப் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க. Akash, go. Go pick up. I don't. Oh, okay. All right. The table முடிப்போம் மாமா. And you all do the shaking. Okay. Oh gosh!
Oh, shucks. Jerry just won another one. Same Jerry. Same Jerry. Wait, I'll change that name and put my name on there and then we'll... Your name is Jerry. Well, yeah, but they spelled my name wrong. Okay, so this is... Bonnie! Bonnie! Oh, Nell! Thank you all for coming. I hope you had a good time. செம்ம இந்த இவெண்ட் ஆர்கனைசரோட கதைச்சிட்டு வர போகிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ போன வருஷம் நடந்த ஈவெண்ட் எங்களோட vlog-ஐயும் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்ஸ் போட்டிருந்தோம், அதையும் பாருங்கள். இந்த vlog-ஐயும் கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஏன்னா மீதி டே நான் லைஃப் வந்துட்டே இருக்கு. ஓ இட்ஸ் ஸ்போரிங். ஓகே அதுக்குதான் ஸ்னோ வரணும். ஸ்னோன்னா எவ்வளோ குதூகலமாக இருக்கும். அம்மா எங்கம்மா? ஐயோ என்னங்க இது? எங்கம்மா விட்டீங்க? எங்க விட்டீங்க காரு? சத்குருவா? Oh my god, it's freezing. அம்மா கார் எடுக்க போயிருக்காங்க. நாங்க யாரோடையோ அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த இதுக்குள்ள வந்து நிக்கிறோம். ஐ மீன் வெளியில தான், பட் லைக் இந்த வெயில் யாரோ ஒன்று திருட போடுங்க. திருடுற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன். அம்மா என்ன நிக்கிறாங்க தெரியுது? இந்த பெடஸ்ட்ரியன்ல கிராஸ் பண்ணலாம். சரியான மக்கு கூட்டம். நான் சொல்றேன் அங்க எடுத்துட்டு வர்றேன். பின்னாடி போயிருங்க, பின்னாடி இருங்க. இடம் இல்லை. சாரி மக்களே. என்ன சொல்ற தப்பிங்க? சரியா முடியாச்சா? லாக் பண்ணியாச்சா? Oh sorry. Someone get me a towel. என்ன உங்களுக்கு அறிவு இல்லையா? இல்லம்மா, half அறிவு இல்ல. half இல்ல, முழுக்க இல்லாம தான் இருக்கு. அந்த வெளியான டபரா தூக்கிட்டு நடந்துட்டு வரீங்க. நான் இதுல வந்து இதுல டர்ன் பண்ணுவேன்ப்பா. மலைக்குள்ள நானே வேணாம விட்டுட்டு வரேன். Peace. Peace out. இப்ப என்னடான்னா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை இல்ல. என்ன பாத்தீங்கன்னா லைப்ரரியில நிறைய டிவிடிஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க இந்த பிள்ளைங்க. அப்ப ரிட்டர்ன் பண்ணலாம்னு அங்க இருந்து அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தோம். ஏன்னா 5க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வந்து பார்த்தா மழை. அந்த ரோடுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க செஞ்சு விட்ட மக்கு வேலையே. தேங்க்யூ. ரெண்டுமே நான் ஒரு இடத்த நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஓடி வர்றேன்னா உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறேன். அவ்வளவு தூரம் நாக்கெல்லாம் வெளியே வந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு குளிர் வேற நடுங்கி எனக்கு டோரே திறக்க முடியல. அவ்வளவு கை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு ஸ்னோ இல்ல, அவ்வளவு குளிர். அங்க சொல்லிட்டு வரேன். அதுங்க நடுவுல வந்த கதையெல்லாம் நீங்க பாத்தீங்க. இப்ப ஓடி வந்தும் லைப்ரரிக்கு போயிட்டு வரலாம்னு பார்த்தா அங்க வந்து போக முடியாது. ஏன்னா இங்க பாருங்க கூட நான் மழை அடிக்கும் மாதிரி ஹீட்டர் எல்லாம் போட்டு நாங்க ஒரு மாதிரி ட்ரை ஆக்கியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா புக்ஸும் அது ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அதனால நாங்க எங்களோட மைண்ட மாத்திட்டு பேங்க் ஒர்க்கா போறோம். பேங்க் போயிட்டு கொஞ்சம் கேஷ் எடுத்துட்டு அந்த நாங்க ஒரு மார்க்கெட் இப்ப பண்ணிட்டு இருந்தோம் தானே பண்ணிக்கலாம் வந்து அங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஒண்ணு ஆதிஷாம பார்த்தேன். அது நாங்க அந்த லேடிட்ட எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இ டிரான்ஸ்ஃபர் பண்ணனா அவங்க வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல இருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல போன வருஷம் மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கினாங்க எங்களோட திங்ஸை. அவ்வளோ ஃபன்னா இருந்துச்சு. நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். எல்லாமே சேஃபா இருந்து சந்தோஷமா இருந்தா தான் நல்லா இருக்க முடியும் லைஃப். ஸோ அதனால நீங்க எல்லாருமே
stay பாருங்க சந்தோஷமா பாருங்க have a blessed day. ஓ யா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. have a blessed day. And join Thank you. பண்ணுங்க. Bye.